முசிறியை நேசிப்போம் ஆகிய இந்த எங்கள் குலதெய்வங்கிறது வந்து அழகனாச்சி அம்மன் அள்ளிக்குழி மருதாயி மதுரை வீரன் சீலக்காரி ஒலப்புடாரி உத்தண்டகாளி அள்ளிக்குழி தாய் லாடதன்னாசியார் எங்கள் முன்னோர்கள் வச்சது. 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் இந்த கோயில் இருந்ததாக ஐதீகம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஊர் கடந்து ஆறு கடந்து எங்கள் முன்னோர்கள்லாம் இப்போ சொன்னாங்க, பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி ஊர் கடந்து அங்கே போயிட்டு அந்த குழந்தைய கேட்டாங்க. அந்த குழந்தைக்காண்டி இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது இந்த வருஷம். இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பாக முசிறி மக்களும் முசிறியில் இருக்கும் நேசிக்கும் அனைவரும் இந்த பட்டணத்தில் இந்த கிராம மக்கள் செழிக்கும் அப்படிங்கிற அதுக்காண்டி தான் எங்கள் பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து காணியால பிள்ளை வம்சம் அனைவரும் சேர்ந்து காராள வம்சம் நாங்கள் வந்து எல்லா மக்களும் நல்லவனோடு வாழணும்னு சொல்லி இந்த கும்பாபிஷேகத்தை எடுத்து காட்டி நிறைவேற்றியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 92ல் எங்கள் தாத்தா மாணிக்கமுல்லை புதுக்கோட்டை மாணிக்கமுல்லைங்கிறவர் வந்து இந்த அள்ளிக்குழியாக வந்து நேசித்து சூடம் பெருத்திட்டு இருந்தோம். அந்த ஒரு சிலையாக வந்து கட்டி ஊர் மக்கள் நேசிக்க சொல்லி இது ஐதீகத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து இதை எடுத்துட்டு நாங்கள் வந்து கல் சிலையாக பெரிய சிலை சிப்பியாக மாற்றி அமைச்சிருக்காங்க எங்கள் பங்காளிகள். அமைச்சதில் காணியாலப்புள்ள காராள வம்சத்துக்கு அனைவரும் நல்லபடியாக எல்லா மக்களும் நலமோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய பழைய ஏடுகள்லாம் நிறையா இருக்குது. அந்த ஏட்டில் வந்து எங்கள் பாட்டன் நல்லா எழுதி வச்சது, பார்புகழும் காவேரி ஆற்றின் வடக்கிக்கங்கில் சீருடன் வீட்டிற்கும் தேவியாண்டொரு பேர் கூறிடும் உண்மை குழந்தைகள் ஆடிப்பாடி காரணமா தொந்தி கணவதி முன் சரணம் போற்றி காப்புத்தானே காலை மீதில் ஏறி வரும் கடவுள் வாடப்பண்ண சோழராசன் சீமையில் சேவிதமா தாய் விளங்கும் முசிறி நகர் பட்டணத்தில் மேதிக்குடை திசையில் ஊச்சிதமா வீட்டிற்கும் உத்தமி பொன்னழகு சிவரி பாதத்தையும் காவேரி வடகரையில் காரணமா தாய் விளங்கும் தேவி அழகம்மன் செங்கு நிதி காவல் கொள்ளும் அன்னபெரியன் நரையும் ஆண்ட குரு முனி தன்னாசி பீடத்தையும் கற்பனசாமி காத்தமுத்துசாமி காசிராச பாலனையும் மதுரவேரசாமி ஒலப்புடாரி உத்தண்டகாளி அள்ளிக்குழி தாயில் ஆடதன போட்டு செய்து கும்பிடுங்கள். அள்ளிக்குழி மருதாயே போட்டு செய்து கும்பிடுங்கள் தோழர்களே. ஏவல் புள்ளி சூனி எவத மந்திரமானாலும் பறந்தோடி போகும், யாருக்கும் வந்து உனக்கு வந்து எது நேர்ந்துடாதுன்னு சொல்லி பழமொழி எழுதியிருக்கார். அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் அந்த சாமியை நேசித்து நாங்களும் ஒரு கவிதையாட்ட எழுதியிருக்கோம். அனைத்தும் நீயே அழகு நாச்சியே அகிலம் உண்ணுதே தெய்வத்தாயே சுடரின் ஒளியே காற்று நிலையே திருப்பந்தருவாயே அன்புத்தாயே அனைத்தும் நீ உன்னை நம்பி வாழுகிற உயிரை குறைவில்லாமல் காப்போல் உன்னே உயிராக நினைச்ச பத்தனை உனது பிள்ளையாய் பார்ப்பாய் காவேரி ஆற்றின் கரையின் அருகே அமர்ந்திருக்கும் எந்த தெய்வம் உன்னை சுற்றி இருக்கின்ற தெய்வங்கள் அனைத்து எங்கள் மனவளம் உந்தன் மகிமை உலகின் பெருமை வானில் அளவு குலதெய்வம் முசிறி பட்டணத்தின் பெருமை அழகே எங்கள் குலதெய்வம் அழகனாச்சி அம்மன். முசிறி கரையில் வாழ்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய அழகனாச்சி அம்மன் ஒரு பாதத்தை தொட்டு கும்பிட்டால் அது நல்லது நடக்குதுன்னு சொல்லி ஐதீகம். இந்த பாட்டு அதனால் நாங்கள் நேசித்தோம். எல்லாம் முசிறி பட்டணத்து மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த நாங்கள் சாமி எப்போவும் அள்ளிக்குழி மருதாய் திறந்துருக்கோம். எப்போ வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுன மாதிரி எப்போவுமே வந்து எங்களுடைய நாங்கள் பூஜை நடக்கும். அந்த பூஜையில் எல்லா மக்களும் வந்து நீங்கள் கலந்து கொண்டு அருள் பிரசாதத்தை வாங்கி தரிசிக்கலாம். எங்கள் பங்காளிகளுடைய முயற்சியினால் இந்த கோயில் எழுப்பப்பட்டது. இந்த கரை 450 வருஷத்துக்கு முன்னாடி உடையாமல் இன்ன வரைக்கும் இருக்கிற ஐதீகம் எல்லாத்துக்கும் தெரியும். 12 மணி நைட்டுக்கு வந்து பார்த்தா கண் தண்ணி ஆடி மாதம் போனால் கண் சவுண்டு வருங்கிற ஐதீகம் ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. நானே வந்திருக்கேன், ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நன்றிங்க சார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துட்டீங்க. உங்கள் உறவு முறைகள், அதாவது பங்காளிகள், மாமன் மைத்துனர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. மற்றும் முசிறி மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. முசிறியை சுற்றுப்புறத்து மக்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடக்குன்னு பார்க்கல, ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கணும். முசிறியை உங்களுடைய பேர் என்னங்க? முசிறியை நேசிப்போம் யூடியூப் சேனலுக்கு எங்களோட காணிகால பிள்ளை அம்மையப்ப காணிகால பிள்ளையோட அனைவரோட எங்களோட அங்கு பங்காளியோட அனைத்து பங்காளிகளோட நன்றியினே உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். எங்களுக்கு இந்த முசிறி தான் பூர்வீகம். எங்களுக்கு பூர்வீகம்ங்கிறது எங்களுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் வாழ்ந்த ஊர் இது. அதனால் நீங்கள் முசிறியை நேசிக்கும் யூடியூப் சேனலுங்கும் போது எங்களுக்கு ரொம்ப நாங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு பெருமை அடைகிறேன். இப்போதைக்கு எல்லோரும் இந்த முசிறி மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சேனலுக்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க சார். இப்போ உங்களோட பங்காளிகள் மாமன் மைத்துனர்லாம் எந்தெந்த ஊரில் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? எங்களோட மாமன் மைத்துனர்கள் எல்லாருமே எங்களோட அங்கு பங்காளியில் எங்களை 2 பேர் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க. முத்தழகு பிள்ளை, முத்துக்கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மையப்பனோட பசங்க குழந்தைங்க மொத்தம் 5 பேருங்க. முத்தழகு, முத்துக்கருப்பு, ஆதி பரிமணம், செம்பாயி, மருதாயி. இந்த மருதாயி அம்மாள் 5 பேர். 5 பேர்த்தில் இந்த மருதாயி அம்மா இங்கே காவு கொடுத்தாச்சு. செம்பாயி வயதான ஒரு தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க இறந்துடுறாங்க. அந்த அம்மா
தீக்குழி பாஞ்சிடறாங்க. ஜமீன்கிட்ட வந்து தீச்சுவாலை வாங்கி தீக்குழி பாஞ்சிடறாங்க. அடுத்து வந்து முத்தழகு பிள்ளைய பரிமளத்த பிள்ளை தான் 2 பேர்த்தோட வாரிசுக்கு தான் இவ்வளவு பேர் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ பேர் வந்து முத்தழகு பிள்ளை ஆதி பரிமளம் அது 2 பேர்த்தோட குழந்தைங்க தான் இவ்வளோ ஒரு 500-1000 தலைக்கட்டுகளை வளர்ந்துருக்கோம். இவங்க தான் நாங்கள் இங்கே இருந்ததால் இந்த 500 பேர் இந்த முசிறியை சேர்ந்தவங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ வந்து உங்களோட சேனல் முசிறி நேசிக்கும் சேனலுக்கு எங்களுக்கு ரொம்ப இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்குறது வந்து எத்தனை ஊரில் இருக்கீங்கன்னா முத்தழகுப்பட்டி, வசந்தகிரிபாளையம், உச்சக்கணத்துப்பட்டி, சிறும்பாக்கவுண்டனூர், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, ரெட்டியாப்பட்டி, ஐயம்பாளையம் இத்தனை பக்கம் பறந்துருக்குறோம். கட்டட்டியூர், கோயம்புத்தூர், கோவில்பட்டி, சாத்தூர், சிவகாசி எல்லாத்துலேயும் விரிவடைஞ்சிருக்கோம். எல்லோரும் எங்கள் பங்காளி, எல்லோரும் திருச்சி இத்தனை பேர் எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொருத்தரும் எங்களோட அண்ணன் தம்பிகளெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு 600 தலைக்கட்டுகளை எத்தனை தலைக்கட்டு 400 தலைக்கட்டுகளாக இருக்கோம். 400 தலைக்கட்டு கல்யாணம் ஆனவங்க 400 பேர், இந்த கல்யாணம் ஆகாத இருக்காங்க. பொண்ணுங்க ஒரு 300-400 பேர் இருக்கா. இது ஒரே ஒருத்தரோட வாரிசுதாரர்கள். நாங்கள் வந்து அம்மையப்ப காணிகாலனோட ஒரே வாரிசுதாரர்கள். இப்போ பொண்ணுங்க வந்து 400 பேர், பசங்க 400 பேர் இருக்கும், 800 பேர். இது வந்து இப்போ 450 ஆண்டு பழமையான எங்கள் ஊர் முசிறி, எங்கள் ஊர் டிவி. நீங்கள் முசிறி டிவியை நேசிக்கும் டிவிக்கு எங்களுக்கு மிக்க நிகழ்ச்சி. முசிறி வாழும் மக்களுக்கு எங்களோட இந்த ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றிங்க. நன்றி. அள்ளிக்குழி மருதாயின் தினபூஜை அன்றாடம் நடக்கும். அமாவாசை பௌர்ணமி பூஜையும் நடைபெற அழகனாட்சி அம்மனுக்கு எப்படி சிறப்பாக நடைபெறுகிறதோ அதே போன்று அள்ளிக்குழி மருதாய்க்கும் தினபூஜை மற்றும் அமாவாசை பௌர்ணமி பூஜையும் நடைபெறும். அடுத்தது இதில் வந்து பொதுமக்கள் அனைவரும் இதுக்கு முன்பாக இந்த சிலை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாகவே வளையல் வைத்தும் குழந்தையாக இருப்பது காரணத்தால் அதுக்கு பிஸ்கெட் போன்றவற்றை வைத்து தன் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதை வழிபட்டு சென்றுள்ளார்கள். இதை வழிபட்டு சென்றவுடன் குறுகிய காலத்திலே அவர்கள் குழந்தை வரம் பெற்று இருப்பதாக இங்கே அனைவரும் சொல்லப்படுகின்றது. இப்படி பல சக்தி பல அருள் இந்த அள்ளிக்குழி மருதாயை வழங்குவதால் இந்த முஸ்லிம் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல ஏனைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும். ஆகவே நாங்கள் செய்வதைப் போல இங்கு முஸ்லிம் மக்கள் அனைவரும் இது செய்து இந்த பூஜைகளை செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.